ஈழத்தமிழர்களின் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு தசாப்தங்களிலும் ஒவ்வொரு விடயங்கள் நடந்தன. காலனித்துவ காலத்தால் ஏற்பட்ட அந்த நிலைமை ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நெருக்குவாரத்தை ஏற்படுத்தி அவ்வப்போது இனக்கலவரம், அதாவது இனப்படுகொலை நடந்த வண்ணம் இருந்தன. தொடர்ச்சியாக எமது இனம் கொல்லப்பட்டு வந்திருக்கிறார்கள். அதன் உச்சக்கட்டம்தான் 2009 முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற இனக்கருவறுப்பு. காலாதிகாலம் இடம்பெற்ற தமிழின படுகொலையை அடுத்து இம்மக்கள் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் தங்களை பாதுகாப்பதற்காக ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது. பின்பு 2009 ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின் ஈழத்தமிழர்களின் நிலை மண்ணிலும் சரி புலத்திலும் சரி ஒரு வழிகாட்டல் இல்லாத நிலைமை இருக்கின்றது. இதனால் ஈழத்திலே தொடர்ந்தும் ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் நம் மக்களுக்கு புறசக்தி, அதாவது ஏதோ ஒரு நாட்டின் ஆதரவு இருக்க வேண்டும் என்று பலர் கூறும் பொழுது தமிழ்நாட்டில் நல்ல ஓர் உறவை வளர்க்க வேண்டும், அவர்கள் ஈழத்தமிழ் மக்களின் நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்று அடிக்கடி பலர் கூறுவதை கேட்டிருக்கின்றோம். அதுதான் உண்மையின் நிலையும் கூட. ஈழத்தமிழர்களை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் இருந்து நம் மக்களின் விடிவுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வருபவரும் வெளிப்படையாக பேசுபவருமான நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை சந்தித்து ஈழத்தமிழரை பொறுத்தமட்டில் அவருடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை அறிவதற்கும் நாம் அவரை அணுகியிருந்தோம். சில வேளைகளில் ஒரு மனிதரை நேரடியாக சந்தித்து பேசும்போதுதான் அவரின் இனப்பற்று, எப்படி அவர் இனத்தின் நிலைமையை புரிந்து கொள்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். சூடு பிடித்திருக்கும் தமிழக அரசியல், அதாவது அவரது மக்களுக்கான மாற்றத்திற்கான மாநாடு ஒன்றை ஒழுங்குபடுத்தியிருந்தார். மிக நெருக்கடியான நேரமில்லாத இந்த சூழலிலும் கூட ஈழத்தமிழர்களுக்காக திரு சீமான் அவர்கள் சிறிது நேரத்தை ஒதுக்கி எம் வானொலி நேயர்களுக்காக ஒரு செவியை வழங்குகின்றார். இப்படியான இறுக்கமான நேரத்திலும் கூட மக்களுக்காகவும் சில நிமிடங்களை ஒதுக்கியது மட்டற்ற மகிழ்ச்சி. இப்பொழுது நாங்கள் நேரடியாகவே அவரோடு உரையாடலாம். வணக்கம் திரு சீமான் அவர்களே. வணக்கம். தமிழக தேர்தல் வரலாற்றில் வழமையான சங்கதிகளை விடுத்து நீங்கள் புதிய வரலாறாக வித்தியாசமான மக்களுக்கு தேவையான கொள்கைகளை முன்னிறுத்தி பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறீர்கள். மக்களுக்கான அரசியலுக்கு இது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? இப்போ உங்களுடைய கேள்வியிலேயே நீங்கள் கேட்குறீங்க, மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிறீங்க, மக்களுக்கு தேவையான அரசியலை முன்னெடுக்கிறீங்க, அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி. இப்போ மக்களுக்கான அரசியலை நம்ம முன்னெடுக்கும் போது அது உறுதியாக ஒரு பெரிய தாக்கத்தை, அவர்கள் ஈர்ப்பை அவர்களுக்கு கொடுக்கும். அதை சரின்னு படும்போது அதை பின்தொடர்வாங்க. அதான் நடந்திருக்கு. இங்கே எப்படின்னா, ஒரு ஏற்கனவே இருக்கிற கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கோட்பாட்டை தகர்த்து, ஒரு இல்லை அரசியலே எடுத்துக்கிட்டாலும் இருக்கிற அரசியல் நடைமுறைகளை தகர்த்து ஒரு புதிய அரசியல் நடைமுறையை கொண்டு வரும்போது அதை மக்களுக்கு முன்னாடி கொண்டு போகும்போது மக்கள் ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவறுப்பார்கள். இதையெல்லாம் பொருள்படுத்தக்கூடாது. சரின்னு வர்றதை செய்யணும். உலகம் பூரா இருக்கிற எல்லா தத்துவ மேதைகளும் போராட்டக்காரர்களும் நம்ம கற்பித்தது சரி என்று பட்டதை உலகத்தில் யார் சொன்னாலும் செய்யாது விட்டுறாது. தவறுன்னு பட்டதை உலகத்தில் யார் செய்ய சொன்னாலும் செஞ்சிடாதேங்கிறாரு லெனின். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எதற்காக நீ உண்மையை விட்டு கொடுத்துறாத, ஆனால் உண்மைக்காக எதையும் விட்டு கொடுங்கிறாரு விவேகானந்தர். எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது, குறிப்பாக எனக்கு கற்பித்தது, சத்தியத்தின் பக்கம் நிற்கணும். ஏன்னா நாம் சாதாரணமானவர்கள், நாம் தோற்கலாம், சாகலாம். ஆனால் சரித்திரத்தில் சத்தியம் தோற்றதாக செய்தி இல்லை. நம் சத்தியம் எப்போதும் வெல்லும். நாம் சத்தியத்தின் மக்கள், ஒரு நாள் வெல்லுவோம் எனக்கு படிப்பிச்சார். அதை தான் நான் அதனால தான் அவர் அடிக்கடி பேசும்போது சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது, வரலாறு வழிகாட்டுதுங்கிறது. இப்போ அந்த அடிப்படையில் ஒரு புதிய கோட்பாட்டை வைக்கிற போது மக்கள் ஏற்பார்கள், எதிர்ப்பார்களை பற்றி ஒரு கவலைப்படவே முடியாது. அப்படி கவலைப்பட்டவன் மாறுதலை இதுவரை உலகத்தில் உருவாக்கியதே கிடையாது. அப்போது அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு போர் வீரனையும் விட துணிவும் வீரமும் தேவைப்படுதுங்கிறார். அந்த களத்தில் நிற்க நாங்கள் வீரர்கள் துணிவோடு இந்த தத்துவத்தை வச்சு முன்னகர்றோம். இப்போ முதல்ல வரும்போது இங்கே இந்தியன், திராவிடம், சாதி, மதம் இதெல்லாம் இருந்தது. பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியும் அப்படின்னு இருந்தது. அந்த செத்துப்போன மொழி இன உணர்வு, ஏன்னா சாதி உணர்வு இருக்கும், மத உணர்வு இங்கே மேலோங்கி இருக்கும். இதை ஊடறுத்து போய் மொழி இனம் என்று பேசி நாம் யாருன்னு சொல்லி அந்த புறையோடி போன அந்த சாதி மத புற்றை குணப்படுத்தி தமிழ் பற்றை, மொழி பற்றை, இனப்பற்றை ஊட்டி மேலே ஏறி இன்னைக்கு 36 லட்சம் வாக்கை தொட்டு எந்த வாக்குக்கு ₹1 காசு கொடுக்காம, எந்த பெரிய பின்புலமும் இல்லாமல், ஊடக ஆதரவும் இல்லாமல், பிறந்த இனத்தின் பெரும் ஆதரவும் இல்லாமல்
ஏறி 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 இளைய பிள்ளைகள் இன்னைக்கு வந்து 3வது ஒரு பெரிய கட்சி, அது முழுமையான இசைவு பெற்ற அங்கீகாரம் சொல்லும்ல, அப்படி தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக வந்து நிற்கிது அப்படின்னா, இப்போ எந்த சின்னத்தை இழந்தோமோ அந்த சின்னத்தை திருப்பி பெற்று வர்றது. இப்போ தலைவர் எப்படி ஆணையரவே உங்களுக்கு தெரியும் இழந்து திருப்பி அடித்தாலும், நம்ம பாட்டி எப்படி தன்னுடைய அரசாட்சியை வந்து இழந்துட்டு திருப்பி வேலுநாச்சியார் மீட்டாரோ, அது மாதிரி நாங்கள் வர்றோம். அதனால் எப்போவுமே வந்து சரியானது வென்றே தீரும் என்று சேவாரால் சொல்கிறார். மக்கள்கிட்ட என்ன சொல்கிறார், நீங்கள் எளிதானதை செய்யாதீர்கள், சரியானதை செய்யுங்கள். அதுதான் நாங்கள் சரியானது வென்றே தீரும், அதை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகிறோம். அப்போங்கும்போது இப்போ எங்களை வந்து பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியும்னா, இவ்வளோ பெரிய கட்சியை எங்களை இப்படி பணம் கொடுத்து, சாதியை சொல்லி மதத்தை சொல்லி சாராயம் கொடுத்து பணம் கொடுத்து, அப்புறம் என்ன சொல்லி மூக்குத்து தோடு கொலுசு எல்லாம் கொடுத்த போது அதை மீறி எங்களை தேடுறாங்கன்னா, அங்கே மக்களுக்குள்ளே ஏதோ ஒரு தேடல் இருக்குல்ல. அதனால் அது தாக்கத்தை ஏற்படுத்தும், உறுதியாக ஏற்படுத்தும். மிக நன்றி ஐயா. அடுத்த கேள்வி, நீங்கள் என்னதான் உங்களை வருத்தி பரப்புரைகளை செய்து வந்தாலும் செயற்பாட்டளவில் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரம் கைகளுக்கு வந்தாக வேண்டும். அதற்காக சில விட்டுக் கொடுப்புகளை செய்ய நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இல்லை, விட்டு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். எதை விட்டு கொடுக்குறோம்னா, இந்த சமரசம் செய்து பெறுகிற அற்ப வெற்றியை விட்டு கொடுக்க தயாராக இருக்கோம். நீங்கள் ஒரு ஏற்கனவே இருக்கிற தீய அரசியல் ஆற்றலோடு இணைந்து இந்த தற்காலிக வெற்றியை அனுபவிக்கிறது இருக்குல்ல, அதை விட்டு கொடுக்க தயாராக இருக்கோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எங்களுடைய கோட்பாடு தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நழுவ விட்டுறக்கூடாது. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவிக்கிறக்கூடாது. இது எங்கள் கோட்பாடு. அதனால் சமரசம்னு ஒன்று நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா, கடைசி நொடி வரை நீங்கள் வாழ்நாளில் சமரசம் தான் செய்யணும். கொக்கக்கு கும்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்துன்னு பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எங்கள் மூதாதை எழுதுனது எங்களுக்கு தான். உங்களுக்கு புரியுதா? அந்த குறளுக்கு பொருள் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். பசியோடு இருக்கும் கொக்கு, அதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும், நிறைய மீன்கள் கடந்து போகும். ஆனால் அது ஒரு மீனை சாப்பிடணும்னு குறி வச்சிருச்சு. அந்த மீன் வர காத்திருக்கும், என்ன பசியாக இருந்தாலும். அது வரும்போது அதை சாப்பிடுவோம். ஆனால் இப்போ ஒரு சின்ன மீன் போது தற்காலிக பசிக்கு சாப்பிடுவோன்னு கொத்தாது. அந்த கொக்குக்கே இருக்குன்னா ஒரு 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 விடுதலை பசி. இப்போ எங்களுக்கு இருக்கிறது வந்து சோற்று பசி இல்லை, சுதந்திர பசி. எங்களுக்கு இருக்கிறது வந்து வயிற்று பசி இல்லை, வரலாற்றின் பசி. அதனால எங்களுக்கு அந்த தளர்வு சமரசம் அது கிடையாது. அப்படி பார்த்தா எங்கள் தலைவர் வந்து சீனா நாடு அடைஞ்சுதாரேன், எனக்கு இந்த திருவண்ணாமலையை கொடுங்க, அமெரிக்கா நாடு அடைஞ்சுதாரேன், திருவண்ணாமலை கொடுங்க, 36 லட்சம் கோடி உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்களே அதிபராக இருந்த ஆளுங்க, நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கோம்னு அவர் செஞ்சுருக்கலாம் தானே? செய்யலைல்ல. அப்போ அவருக்குள்ள நாங்கள் மட்டும் இப்படி செய்வோம். அதனால் அது சமரசம்னு கிடையாது. எதில் சமரசம்னு இருக்குல்ல, எதில் சமரசம்னு இருக்குது. எங்கள் வந்து 8 மணி நேரம் உறங்கணும்னு மருத்துவர் சொல்கிறாங்க. 2 மணி நேரம் தான் நான் உறங்குறேன். அதில் வந்து அந்த உறக்கத்தை வந்து தொலைக்கிறோம். அதில் நாங்கள் சமரசம் செய்கிறோம், இழக்கிறோம், பசிச்சு கிடக்கிறோம். அதுதானே முக்கியம். நீங்கள் ஒரு மாற்றத்தை செய்யணும்னு நினைக்கிறவன் வந்து, ஒரு புதிய பாதையை போடணும்னு நினைக்கிறவன், வழியில் முள்ளுக்குத்தும்னு நினச்சவன் வந்து, காலில் முள்ளுக்குத்தும்னு நினச்சவன் காணாமல் போயிருக்கான். கணுக்காலே தேஞ்சாலும் பரவாயில்லன்னு நடந்து போனவன் தான் அது என்ன சொல்கிறா, உலகத்தின் சுழற்சியை மாற்றிருக்காங்கிறான். நாங்கள் கணுக்கால் தேய்கிற முட்டிக்கால் வர முழங்கால் வர தெரிஞ்சாலும் போவோம். ஏன்னா எங்களுடைய வலியும் எங்களுடைய காயமும் ரொம்ப பெருசு, கனவும் ரொம்ப பெருசு. அதனால் சமரசம்ங்கிறது எங்களை தாழ்த்தி கொள்வது, யாருக்கிட்ட தாழ்த்தி கொள்வதுன்னு இருக்குல்ல. எங்கள் மக்கள் எங்களுக்கு தோல்வியை தர்றாங்கன்னா அதில் நாங்கள் மகிழ்வோடு எங்களை தாழ்த்தி கொண்டு ஏற்க தயாராக இருக்கோம். ஆனால் இந்த ஏற்கனவே இருக்கிற தீய அரசியல் ஆற்றல்களோடு சமரசம் செஞ்சு கொண்டு செய்கிறதுனா சரியாக வராது. நாங்கள் வந்தது அரசியல் வியாபாரத்திற்கு இல்லை, அரசியல் விடுதலைக்கு. அதனால் அது சரியாக வராது. நீங்கள் பார்க்குறீங்க இந்த களத்தில் ஒவ்வொரு கட்சியும் எந்த பக்கம் போவாங்க, யாருக்கிட்ட எவ்வளவு பணம் வரும், யாருக்கிட்ட எவ்வளவு சீட்டு நோட்டு பேரம் பேசுகிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதனால தான் நாங்கள் இது கூட்டணி இல்லை, நோட்டணி, சீட்டணின்னு சொல்கிறது. சரி, அடுத்ததாக ஈழத்தமிழர்களின் உரிமை போராட்டத்துக்கு தமிழ்நாட்டின் தார்மீக ஆதரவு மிகவும் அவசியமானது. தமிழ்நாட்டின் கட்சி அரசியலை கடந்த அந்த ஆதரவு எவ்வளவு தூரம் சாத்தியமானது? இல்லை, இது இப்போதைக்கு அதை யாரும் செய்யலை. இப்போ நாங்கள் வந்து நீங்கள் நுட்பமாக இதை விளங்கணும். இங்கே இருக்கிற நான் வருகிறதுக்கு முன்னாடி, நான் தலைவர்கிட்ட இருந்து வந்து 2010ஆம் ஆண்டு இந்த அமைப்பை தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் கள நிலவரம் என்னென்னா,
ஒரு தேசிய இனம் தன் இனத்திற்கென்று ஒரு தாயகம் கட்ட வேண்டும் என்று, ஒரு தேசிய இன விடுதலைக்கென்று, தேச விடுதலைக்கு போராடி கொண்டிருந்தது. அது அரசியல் வழியிலையும் ஆயுதம் ஏந்திய புரட்சியின் மூலமாக. அந்த போராட்டத்தை வைத்து இங்கே இருந்த அரசியல் தலைமைகள் இங்கேயே அரசியல் செய்து கொண்டிருந்தது. அவ்வப்போ தேவைக்கேற்ப நான் என் தலைவரின் விரலிருந்து வந்து இந்த நிலத்தில் தொடங்கும் போது தேசிய விடுதலை போராட்டத்தை வைத்து அரசியல் செய்யலை, அந்த விடுதலைக்காகவே அரசியல் செய்ய வந்துட்டோம். உங்களுக்கு விளங்குது. இதில் ஒன்றை நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். தமிழர் இன வரலாற்றில் நல்லது கெட்டது, வாழ்வது வீழ்வது, எது நடக்கணும்னாலும் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குல்ல, இங்கிருந்தான் தீர்மானிக்கப்படணும். ஏன்னா எங்களுக்கு 2 தாய் நிலம், ஒன்று தமிழ் நிலம், இப்போ எங்கள்கிட்ட அதிகாரம் இல்லை, நிலமே இல்லை. இன்னொன்று புதுச்சேரி, அது மாநில உரிமையே பெறலை. உங்களுக்கு புரியுது? இப்போ இங்கே இருக்கிறது ஒரு நிலம்தான் இருக்குது. இங்கே இன மக்கள் புலம்பெயர்ந்து போய் வாழ்ந்தாலும் கூட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் அப்படி போய் இருப்பாங்க. அது என் தாயகம் இல்லை, அது இன்னொருத்தர் தாயகம். அங்கே போய் நான் அந்த இனத்தோடு இணைந்து வாழ முடியுமில்லை. எனக்கு தனித்த பெருத்த அரசியல் அதிகாரம் இல்லை. இப்போ ஈழத்தில் நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு சுத்தமாக அரசியல் அதிகாரம் இல்லை. இருந்தாலும் என் அதிகாரம் இல்லை, எனக்கான அதிகாரம் இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு? அந்த குரலில் வலிமையும் இல்லை, வலிமையும் இல்லை. அங்கே இருக்கிற எண்ணிக்கையும் பெரிய எண்ணிக்கை இல்லை. 20-25 லட்சம் நாங்கள் இருந்துட்டாவே பெருசு. ஆனால் 8 கோடிக்கு குறையாத ஒரு தாய் நிலத்தில் குவிந்து தமிழர்கள் வாழ்கிற நிலப்பரப்பு பூமி பந்தில் இருக்குன்னா அது தமிழ்நாடு தான். உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே 234 சட்டமன்றமும் 39 நாடாளுமன்றமும், இந்திய நாடாளுமன்றமும் இந்திய துணைக்கண்டத்தின் நாடாளுமன்றத்திலேயே இப்போ என்ன சொல்றது பங்கேற்கிற வாய்ப்பும், பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரியில் 39 சேர்த்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கு. தமிழர்களுக்கு குரல் இருப்பார். அப்ப இந்த ஒரு அதிகாரமற்ற வலிமைனாலும், ரொம்ப சொற்ப அற்ப அதிகாரம்னாலும் இந்த இடத்துல தான் இருக்கு. ஒரே நேரத்தில் ஒரு 10 லட்சம் தமிழர்கள் கூட முடியும்னா அதுக்கும் வாய்ப்பு இங்கே தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல தான் நீங்க தமிழர் வீழ்வது எழுவது, தமிழ் மொழி மீள்வது, தமிழர் எது செய்தாலும் இங்கே தான் ஆரம்பிக்கணும். அப்ப தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு இந்தியா என்கிற துணைக்கண்டம், இந்த பிரதேசத்தில் இந்தியா என்கிற துணைக்கண்டம் இசைவு தராம புதிதாக ஒரு நாடு தெற்காசியால பிறக்குது. அப்ப இந்தியான்னு ஒரு நாடு இசைவு தரனா தமிழ்நாடு பேசாது, இந்தியா பேசாது. புரியுது? அப்ப தமிழ்நாட்டு அரசியல் தமிழர்களுக்கான அரசியலாக, தமிழ்நாட்டு அதிகாரம் தமிழர்களுக்கான அரசியலாக, அரசாங்க அதிகாரமாக மாறும்போது, அரசாங்கம் மாறும்போது இந்தியா பேசாம தப்பிக்க முடியாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம ஐயா திருநாவுக்கரசு எழுதினதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். ஈழத்தின் கதவுகள் சாத்தப்பட்டிருக்கிறது, திறவுகோல் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது. யார்கிட்ட இருக்குது? இங்கே வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகிட்ட இருக்குது. எனக்கிட்ட இருக்கு, என்னை சுற்றி இருக்கிற பிள்ளைகள்கிட்ட இருக்கு, இங்கே வாழ்கிற நீ இன சொந்தங்கள்கிட்ட இருக்கு. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஈழதாயகத்தின் அந்த சாத்தப்பட்ட கதவை திறக்கணும். இப்போ புரியுதா உங்களுக்கு? அது சாத்தியப்படுமா? அது என்ன இல்லை, இப்போ சாத்தியப்படுமா சாத்தியப்படாதா பேச முடியாது. தலைவர் நமக்கு கற்பித்திருக்கிறது நம்ம எல்லோருக்கும். ஒரு தேசிய விடுதலைங்கிறது குறித்த நேரத்தில் குறித்த நாளில் ஒரு நிகழ்வு, நாடக நிகழ்வு போல இந்த நேரத்தில் இந்த நாடகம் நடக்கும், இந்த நேரத்தில் இந்த நிகழ்வு நடக்கும்னு சொல்றது இல்லை. இது ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம், ஒரு தியாக பயணம். இப்போ இன்னைக்கு தான் நடக்கும், இன்னைக்கு நடந்துரும் அப்படி நாள் குறித்து நடத்துகிற ஒரு வேலை திட்டம் இல்லை அது. அதனால இப்போ நாங்கள் அடையலாம், இல்லை எங்கள் தலைமுறை அதை போராடி பெறுகிற அடுத்த தலைமுறை நாங்கள் தயார் செய்து வைப்போம். இப்போ நான் இந்த இடத்துல வருவேன்னு இங்கே இருக்கிற யாரும் நினைக்கல, நானும் நினைக்கல, என் பக்கத்தில் இருந்தவனும் என்னை பெற்றோரும் நினைக்கல, என் கூட பிறந்தவனும் நினைக்கல, ஏன் நானே நினைக்கல. என்னை ஒருத்தர் நினைச்சாரு, இங்கே போய் நில்லுனாரு, நிற்கிறேன். நாளைக்கு இதில் இப்போ நான் என்னை சுற்றி எத்தனை இளம் வீரர்கள் இளம் தங்கைகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நாடங்களும் எவ்வளவு எழுச்சி இருக்குன்னு தெரியும். இப்போ ஈழத்திலிருந்து என் தம்பி எல்லாம் அந்த அந்த நம்ம கட்சியை இங்கே தொடங்கணும், வாய் மூடிட்டு சும்மா இருக்கணும், சொல்றதை கேட்கணும்னு கண்டிச்சு விட்டுருக்கேன். எதையாவது பண்ணிருக்காது, நீ பாதுகாப்பாக இருக்கணும், அதுதான் முக்கியம். நான் இங்கே பார்த்து எனக்கு இங்கே 260 வழக்கு இருக்கு, நான் சமாளிப்பேன். நீ எப்படி சமாளிப்பேன்? இந்த வேலையை பார்க்காத. எனக்கு முன்னாடி துப்பாக்கி வராது, எனக்கு முன்னாடி வழக்கு தான் வரும், உனக்கு முன்னாடி துப்பாக்கி வரும். கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்றேன். அப்போ அதனால உணர்வு எழுச்சியில பேச்ச கேட்டோம்னா உந்திடுறான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதனால கொஞ்சம் விலை கொடுக்கணும். நாங்கள் லட்சக்கணக்காக எங்கள் உயிரையே கொடுத்துட்டோம் விலையா. நாங்கள் கொடுத்த விலைக்கு பொருளை வாங்கலை, இது பொருளை வாங்கலை, அந்த பொருள் அப்படியே தான் இருக்கு, ஆனால் வாங்குவோம். விலை கொடுத்துருக்கோம்ல, அதை வாங்குவோம். அதுக்காக தான் இந்த அர்ப்பணிப்பும் இந்த முழு ஈடுபாட்டோட இந்த பயணமும். அதனால இது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறத நீங்கள் பேசக்கூடாது. ஏன்னா சாத்தியத்திலிருந்து எது ஒன்றும் பிறந்ததில்லை, தேவையில தான் பிறக்குது. எங்கள் விடுதலைங்கிறது 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவு, சுதந்திர கனவு, தனித்த தாயகம் தமிழ் தேசிய இனத்திற்கென்ற ஒரு கனவு. அதனால தான் எங்கள் தேசம் ஒரு தேசிய இனத்தின் பெருங்கனவுன்னு நாங்கள் சொல்றது காரணம் அதுதான்.
அது நான் விட்டுட்டு போகலாம். என் தலைவர்னு சொன்ன மாதிரி தான், நான் வேணான்னா என்னை சுற்றுவான் பக்கத்தில் இருக்கிறவன். இப்போ நான் போய் கூட்டணி வச்சேன்னா என்னை விட்டுட்டு போயிடுவான் எல்லாரும். புரியுது அவங்களுக்கு? ஏன்னா நான் தான் கற்பித்தேன், அப்போ நான் பிழை செய்யக்கூடாதுல்ல. அதனால இது சாத்தியம் இல்லாதுன்னு சொல்லக்கூடாது. நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாத்தியமான ஒன்றை சாத்தியப்படுத்துபவர்கள். அதுக்கு பேர் தான் புரட்சி. அதனால உறுதியாக நடக்கும். நன்றி. அடுத்ததாக, புலம்பெயர்ந்த நாடுகளில் ஈழத்தமிழர்களுக்கு 5 அல்லது 10 ஆண்டுகளில் அந்த நாடுகளில் வதிவிட உரிமை கிடைத்து அந்த நாட்டு குடிமக்களுக்கு சமமான உரிமையோடு தங்களை வளர்த்துக் கொள்கின்றார்கள். ஆனால் எங்கள் தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கும் தமிழக மண்ணில் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் முகாம்களுக்குள் முடக்கி வைக்கப்படுகின்றார்கள். இந்த இழிநிலை மாற்ற நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடும் செயற்பாடுகளும் என்ன? அதாவது அது தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வர்றோம். நான் ஒவ்வொரு முறையும் பேசுகிறேன். இப்போ என்னென்னா, இங்கே திபெத்தியர்களுக்கு குடியுரிமை கொடுத்துருக்கு. திபெத்தியருக்கும் இந்த நாட்டுக்கு சம்பந்தம் கிடையாது. இந்திய நிலப்பரப்புக்கும் திபெத்தியருக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களுக்கு குடியுரிமை கொடுத்து அவர்களுக்கு எல்லா வாழ்விடம் கொடுத்து எல்லா கல்வி கற்க வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுத்துருக்கு. இப்போ அது மாதிரி இப்போ எங்களுக்கு தரலை. இது இங்கே இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நாங்கள் நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக குடிமக்கள். ரொம்ப நாளாக நிலைத்து வாழ்கிறோம். இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும்போது இந்த நிலப்பரப்பு இது விடுதலைக்காக ரத்தம் சிந்தி தூக்குல தொங்கி செக்கிழுத்து சிறைப்பட்டு வதைப்பட்டு மிதிப்பட்டு செத்துருக்கோம். அப்போ இன்னும் விடுதலை பெற்ற இந்த நாட்டை நாங்கள் இந்த நாட்டினுடைய இறையாண்மை சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி வாழக்கூடிய ஒரு மூத்த குடி நாங்கள். இப்போ எங்களுடைய இன சொந்தங்கள், எங்கள் ரத்த உறவுகள் இங்கே வரும்போது ஏதிலிகளாகவே இன்னும் வச்சிருக்குது. இந்த நிலம் 35 ஆண்டுகள் 2 தலைமுறை தாண்டியும் இது ஏற்கலை. அதுக்கு சண்டை நடக்குது. ஏன்னா இவர்கள் தமிழர்கள் எங்களை இங்கே இருந்த அதிகாரம் எங்களுக்கான அதிகாரமாக இல்லை. 18 ஆண்டுகள் திமுக இந்திய ஒன்றிய அமைச்சரவையிலே பங்கேற்றுச்சு. அப்போ அவங்க நினச்சிருந்தா குடியுரிமையை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். குறைஞ்சபட்ச இரட்டை குடியுரிமை. அதை நாங்கள் போராடும் போது ஐயா எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது, தம்பி இரட்டை குடியுரிமை சரியாக இருக்குமா, அது கேட்கலாம்னு சொல்கிறாங்களே அப்படிங்கும்போது நான் விளக்குனது பரவாயில்ல இருக்கலாம். ஏன்னா குடியுரிமை அற்று இருக்கிறது. இரட்டை குடியுரிமை எப்படி வரும்னா, விரும்புகிறவரை இங்கே இருக்கலாம், விரும்பினால் தாயகத்துக்கு போகலாம். அங்கே வாழ முடியாத ஒரு சூழல் இருந்தால் இங்கே இன்னொரு தாய் நிலம் இருக்குன்னு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். அப்படிங்கிறது இரட்டை குடியுரிமை. அதை நம்ம கேட்டு பெறலாம். ஏன்னா அப்போ அவர் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுருந்தார். அந்த நேரத்தில் நாங்கள் பேசும்போது இந்த திருமுருக பெருமான் திருவிழாவுக்கு தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை விடணும்னு நான் கேட்கும்போது இந்த பிரச்சனை, அப்போ நான் தான் போராடினேன் குடியுரிமை கேட்டு. அந்த அழுத்தத்தில் அந்த இந்திய ஒன்றிய அரசு குடியுரிமை கொடுக்கலாமா அப்படின்னு வரும்போது, இந்த விவாதம் வரும்போது நான் அவர்கிட்ட அது கூட கேட்கலாம்னு நம்ம சொன்னேன். இரட்டை குடியுரிமை கூட நம்ம ஏற்போம், மறுக்க வேணாம்னு. அப்போ அந்த மாதிரி குடியுரிமை இது கொடுக்க மறுக்கும். ஏன்னா எனக்கே தெரியும், பல நாடுகளில் நம்ம போன உடனே தன் தாயகத்தின் பிள்ளைகளாக ஏற்றுக்கிறது. எங்களை இந்த நாடு ஏற்கலைங்கிறது பெருந்துயரம். காரணம், இங்கே தமிழர்களுக்கென்ற அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரம் எனக்கானது இல்லைங்கிறதுக்கு இது ஒரு சான்று. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த அதிகாரத்துக்கு போக நாங்கள் துடிப்பதற்கு காரணமும் அதுதான். உங்களுக்கு விளங்குதா? இப்போ நான் அங்கே முதல்ல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, தமிழகத்தின் முதல்வர்னா நான் இது தமிழ் தாயகம், தமிழரின் தாயகம். என் இன சொந்தங்களுக்கு வந்தவரெல்லாம் வசதியாக வாழ வைத்தேன். வந்தவரெல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் சரி, எனக்கு பெருமைதான். ஆனால் வந்தவனை எல்லாம் வசதியாக வாழ வச்சேன், என் சொந்த ரத்தத்தை அகதியாக வாழ வச்சேங்கிற வரலாறு எனக்கு வரக்கூடாது. அதனால நான் கொடுக்குறேன் குடியுரிமை. நீ தடுக்கிறதுனா சட்டம் போட்டு தடுத்துக்க, இது என் நாடு, இது என் மக்கள் அப்படின்னு நான் குடியுரிமை கொடுப்பேன். அதை அப்போ நான் கொடுக்குற போது அதுக்கு இந்திய ஒன்றிய அரசு இசை தரும் முடியுமே ஒழிய அதெல்லாம் மறுக்க முடியாது. இங்கே இருக்கிற அரசுகள் கையாளாத அரசுகள். ரெண்டாவது, தமிழராக இருந்தாலும் தமிழனுக்காக இருக்காத அரசுகள், திராவிட அரசுகள், இந்தியத்தை நத்தி கொண்டு இந்தியத்தை நயந்து கொண்டு இருக்கிற அரசுகள். இது எனக்கு செய்யாது. அதனால அந்த வலி உங்களை விட எனக்கு அதிகம், புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால நாங்கள் தொடர்ச்சியாக அதை பேசிக்கொண்டு வருகிறோம். உறுதியாக நடக்கும், நம்ம வெல்லுவோம். இது நம்ம அதெல்லாம் சரி பண்ணுவோம். சரி, கட்சி அரசியல் என்பது வர்த்தக நிறுவனங்களைப் போல மாறிவிட்டிருக்கின்ற ஒரு சூழலில் அந்த தன்மைகள் இல்லாத ஒரு கட்சியை ஆட்சி அதிகாரத்தை பொறுப்பேற்கும் வகையில் வளர்த்தெடுப்பது சாத்தியமா? உங்கள் நீண்டகால பார்வையும் இலக்கும் என்ன? அதை உங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. அரசியல் என்பது முதல்ல ஒரு விடுதலை என்று வருது. பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன், அரசியல் புரட்சி என்று தொடங்குறாங்க. மாறுதல் என்று சொல்றாங்க. ஏற்கனவே மாறுதல் என்ற சொல்லல, மாற்றம் என்ற சொல்லல, எதிலிருந்து மாற்றம், எந்த மாதிரி மாற்றம்ங்கிற கேள்வி உடனே பிறக்கும். ஏற்கனவே இருக்கிற கட்சி, அந்த கட்சிகள் முன்னெடுக்கிற அரசியல், அந்த கட்சிகள் நடத்துகிற ஆட்சி முறை, அதிலிருந்து தான் உங்களுக்கு ஒரு மாறுதல் தேவைப்படுது. அப்படிதான் எல்லாரும் வராங்க.
வரும்போது வராங்க. சிலர் தான் சார்ந்த சாதியை முன்னேற்ற, தான் சார்ந்த மதத்தை பாதுகாக்க முன்னேற்ற, இப்படி வராங்க. ஆனால் இதில் எந்த அரசியல் கட்சிகள் தன் அதிகாரத்தில் இருந்து கொண்டு தன் சாதிக்க உரிமை தரலையோ, எந்த கட்சி ஆட்சிகள் இருந்து கொண்டு தன் மதத்துக்கு பாதுகாப்பு தரலையோ, உரிமை தரலையோ, அப்போ தேர்தல் வரும்போது இந்த கட்சிகள் எல்லாம் எந்த கட்சி தரலையோ, எந்த அரசியல் தனக்கு எதிராக இருக்கோ அந்த அரசியலுடைய தேர்தல் உடன்பாடு வைக்கும்போது இவருடைய கோரிக்கை ஏற்கப்படாமல் நிராகரிக்கப்பட்டது. உங்களுக்கு இது விளங்கிடுச்சு. அப்போ இந்த சூழலில் புதிதாக ஒரு முற்றுமுழுதாக என் இனம் அழித்தொழிக்கப்படும் போது எனக்கென்று யாரும் இல்லை. இந்த தாய் நிலத்திலையும் பேசலை, இந்திய பெருநிலத்திலும் பேசலை, சகோதர மாநிலங்களிலும் பேசலை, உலக நாடுகளிலும் எனக்கு யாரும் பேசலைங்கும் போது, அப்போ என் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது மாதிரி என் விடுதலை உன் கையில் இல்லை என் கையில் தாங்கும் போது, அப்போ நாங்களே எங்களுக்கான அரசியலை கட்டி எழுப்ப வந்தோம். அப்போ மாற்றம் என்பது ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் அவர் முன்வைக்கிற அரசியல், அவர்களுடைய ஆட்சி முறையிலிருந்து ஒரு மாற்றம் தேவைப்படுது. அப்போ அதனால இந்த மாற்றம்ங்கிறது ஒவ்வொரு மக்களினுடைய மனத்துக்குள்ளும் இருக்கிறதுனால தான் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு இந்த இடம், இந்த உயரம், உங்களுக்கு 10 ஆண்டுகளுக்குள்ள இந்த உயரம். அப்போ நாங்கள் முன்வைத்த அரசியல் கோட்பாடுகளை இல்லை தத்துவங்களை, எங்கள் உழைப்பை இந்த ஊடகங்கள் திறந்த மனதோடு திறந்த ஒரு நோக்கோடு, பரந்த நோக்கோடு கொண்டு போய் சேர்த்திருக்குமானால் ஒருவேளை தமிழ் மண்ணில் பெரிய புரட்சியை கூட வந்திருக்கலாம், மாறுதலுக்கான பெரிய ஒரு நிலை உருவாகியிருக்கலாம். ஆனால் நாங்கள் ஒரு தேசியம் அரசியல் எழுச்சி பெற்று அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இவர்கள் எங்களை மறைத்து செய்வார்கள். அப்போது எங்களுக்கு ஆள் மனதில் எழுந்தோடு நெருப்பை ரொம்ப நாள் குப்பையை போட்டு மூட முடியாது, அது எப்படியும் பற்றி எரியும். அப்படிதான் நாங்கள் எரிந்து கொண்டு வரோம். அதனால இந்த இருக்கிற அரசியல் கட்சிகளோடு சமரசம் செய்யாமல் போறது தான் உண்மையிலே மாற்றா இருக்கும். இப்போ எதிலிருந்து எது மாற்று? திமுகவுக்கு அதிமுக எப்படி மாற்று? அதிமுகவுக்கு திமுக எப்படி மாற்று? ரெண்டும் ஒரே கட்சி தான். எதிலிருந்து எது மாற்று? எந்த மாதிரி மாற்றுன்றது? அப்போ ஏற்கனவே திமுகவுக்கு மாற்று அதிமுக இல்லை, அதிமுகவுக்கு மாற்று திமுக இல்லை. ஏன்னா இங்கேயும் திருட்டு இருக்கும், இங்கேயும் திருட்டு இருக்கும், இங்கேயும் சாராயம் இருக்கும், இங்கேயும் சாராயம் இருக்கும், இங்கேயும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இங்கேயும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இங்கேயும் கொலை கொள்ளை இருக்கும், இங்கேயும் கொலை கொள்ளை இருக்கும், இங்கேயும் இருட்டு இருக்கும், மின்தடை ஏற்பட்டு இங்கேயும் இருட்டு இருக்கும், மின்தடை, இங்கேயும் மலையை கொள்ளையடிப்பான், இங்கேயும் மணலை கொள்ளையடிப்பான். எதுவுமே இருக்காது. கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில என்ன மாறாது. இப்ப திமுக இருக்க 10 அமைச்சர்கள் அதிமுகவில் இருந்தவர்கள். அதிமுக இருக்கும்போது அமைச்சராக இருந்தாங்க, அப்படி இந்த கட்சி இருக்கும்போது அமைச்சராக இருக்காங்கன்னா அப்ப என்ன, இந்த கட்சி வெவ்வேறு நினைக்கிறேன், நான் தான் பைத்தியக்காரன். உங்களுக்கு புரியுதா? அப்ப இது முற்றுமுழுதா இந்த கோட்பாடு, ஒரு இந்தியம்ங்கிற ஒரு கோட்பாடு, திராவிடம்ங்கிற கோட்பாடு, இது ரெண்டுமே தமிழர்களுக்கு எதிரான கோட்பாடு. உங்களுக்கு புரியுதுங்க? என்னுடைய அடையாளங்களை முற்றுமுழுதான் மறைக்கும். நான் தமிழன், இந்திய நாட்டின் குடிமகன். அவர் தெலுங்கர், இந்திய நாட்டின் குடிமகன். அவர் மலையாளி, இந்திய நாட்டின் குடிமகன். ஆனால் என்னுடைய அடையாளம் நான் தமிழன். என்னுடைய தேசிய இனம் தமிழன், அவருடைய தேசிய இனம் தெலுங்கு. என்னுடைய நேஷனாலிட்டி தமிழ். நான் சிட்டிசன் ஆஃப் இந்திய, சிட்டிசன்ஷிப் இந்தியா. அதோட குழப்பிக்கிற கூடாது. அப்ப இவர்கள் இந்த திராவிட அடையாளத்துக்குள்ள எங்களை என்ன செய்வாங்க, மறைப்பார்கள். இப்போ அதில் எப்படின்னா, கச்சத்தீவு பறி போனது கவலை இல்லை, கல்வி உரிமை எடுத்துட்டு போனது பிரச்சனை இல்லை, இப்போ காவிரி நதி உரிமை பறி போனது கவலை இல்லை, இப்போ நிலம் வளம் களம்போதெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை, ஏன்னா அவன் தாய் நிலம் இல்லை. அப்போ அந்த இடத்துல இந்த கட்சிகள், இந்த கோட்பாடுகள், இந்தியம், திராவிடம், இதுக்கு மாற்று தமிழர், தமிழ் தேசியம்தான். ஏன்னா நாடு தமிழ்நாடு, தமிழர்கள் குவிந்து வாழக்கூடிய நிலப்பரப்பு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தேசிய இனங்கள், மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்களை பிரித்து கொண்டு 29 மாநிலம் 8 ஒன்றிய பகுதிகளாக பிரிஞ்சு போயிட்டாங்க. உங்களுக்கு புரியுது? இப்போ இது என்னுடைய தாய்நாடு, என்னுடைய நிலம், தமிழர்களுக்கென்று பிரிக்கப்பட்ட நிலம். அப்ப தமிழர்களின் தாயகம், தமிழர்களின் தேசம். இந்த நிலத்தில் வாழ்கிற என் இன மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, அவர்களுடைய வழிபாடு, அவர்களுடைய அரசியல், அவர்களுடைய தொழில் வளர்ச்சி, அவர்களுடைய பொருளாதார மேம்பாடு, பெண்களுக்கான பாதுகாப்பு, இது நிலவளம், காடு வளம், கனிமொழி, இதெல்லாம் காக்கிறதுக்கு ஒரு அரசியல் இருக்கு, தமிழ் தேச அரசியல். இதுதான் இருந்திருக்கணும். அவர்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் மொழிக் கொள்கை. எங்களுக்கு தமிழ் மொழிக் கொள்கை, ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி, தமிழ் பயிற்று மொழி. எங்கள் கோட்பாடு பாருங்க, நாங்கள் தமிழர்கள், அவர்கள் திராவிடர்கள், அவர்கள் இந்தியர்கள், விருது அவங்களுக்கு. அப்ப இதுல மாற்று என்பது இந்த அரசியல், இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியல் நிலைப்பாட்டில் இருந்து வேற ஒரு தத்துவத்தை முன்வைப்பதான் மாற்று. அதை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அதில் மற்றவர்களாக வந்ததெல்லாம் மாற்றுன்னு சொல்லிட்டு ஏமாற்றாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் விடுதலை, அரசியல் புரட்சின்னு வந்தது, அரசியல் வியாபாரம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வியாபாரம் செய்ய வரல. அண்ணல் காந்தியடிகள் அரசியல் கொள்கை இல்லாத அரசியல் பாவம்ங்கிறார்ல. எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் கொள்கை இல்லாத அரசியல் வியாபாரம்ங்கிறாரு.
நான் அந்த பாவத்தையும் செய்ய தயாராக இல்லை, வியாபாரமும் செய்ய தயாராக இல்லை. ஏன்னா நாங்கள் வந்தது அரசியல் விடுதலைக்கு. எங்கள் ஆயுதம் மிச்சம் வச்சதை, எங்கள் முன்னோர்கள் போராடி அவர்கள் கனவை மிச்சம் வச்சது, அந்த கனவை அறிவாயுதம் ஏந்தி அரசியல் விடுதலை பெறணும்னு நினைக்கிறோம். அதனால மாற்று என்பது நாங்கள் தான் மாற்று, ஒவ்வொன்றிலே மாற்று. எங்களுக்கு ஒன்றுலே இலவசம் எல்லாரும் கொடுக்கணும்பாங்க. இலவசம் வளர்ச்சி திட்டம் அல்ல, வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம். அது தன்மானமிக்க தமிழினத்தின் தன்மான இழப்பு, மானம் தமிழ் மக்களின் தன்மான இழப்பு. அதை நாங்கள் செய்ய மாட்டோம். அப்போ என்ன, இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை இல்லாத வாழ்க்கை தரத்தை உயர்த்திடுவேன். கையேந்திர நிலைமையில் என் தாய்மகன் என் இன மக்களை வைக்கிறதுக்கு நான் அதிகாரத்துக்கு வரல. வேற என்ன, இப்போ என்ன கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதுக்கு நான் உறுதி தரேன். உங்களுக்கு புரியுதா? வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை. வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும், பைந்தமிழர் ஆட்சியிலே. இதுதான் எங்கள் கோட்பாடு. அப்போ அதில் போயிட்டு இவனோட சேர்ந்துக்கிட்டு அவனோட செஞ்சுக்கிட்டு அவன் சொல்லுவான், நீ 2000 கோடி தரேன், நீ நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், நாடு மக்களும் நாசமாக போயிடுவாங்க, பரவாயில்லையா? அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். அதனால நான் பணத்துக்கு வந்தவனா இதை விட்டுருவேன். நான் இனி இனத்துக்கு வந்தவன். நான் பதவிக்கு வந்தவனா போயிடுவேன். நான் மக்களின் உதவிக்கு வந்தவன். நான் மக்களை வச்சு பிழைக்க வந்தவனா நாங்கள் போயிருப்போம். நான் மக்களுக்காக உழைக்க வந்தவன். இந்த கோட்பாட்டில் மாறுபடுதா? அவ்வளவுதான். உங்கள் இலட்சிய தலைவரின் உறுதியான நிலைப்பாடும் வார்த்தைகளில் கனிவும் என்ற நோக்கும் போக்கும் தமிழக அரசியலில் சாத்தியமானதா? இல்லை, எங்க தலைவர் அது எப்படின்னா, எங்க தலைவர் முன்னெடுத்தது அவருடைய அரசியல் களம் வேற, காலம் வேற. அவர் எங்களை அந்த நிலத்தில் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், எங்களிடமிருந்து வாக்கை வாங்கி அரசியல் அதிகாரத்திற்கு அவன் வந்துட்டு எங்களை அடக்கி ஒடுக்கலை. அவன் முழு இராணுவ வலிமை வச்சுக்கொண்டு ஆயுத பலத்தை வைத்துக்கொண்டு எங்களை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தி ஆண்டான். அப்போ அந்த இடத்துலேருந்து என் இன மக்களை விடுதலை செய்கிறதுக்கு எந்த மொழியில் சிங்களம் பேசுகிறானோ அந்த மொழியில் பேச வேண்டியது தான் அவர் வழி இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நாம் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டியது எப்போதும் எதிரி தான் தீர்மானிக்கிறாருன்னு மாவோ சொல்கிறார். அதை தான் எங்கள் தலைவருக்கு ஒரு வழியே இல்லை. இப்போ எங்கள் தலைவர் ஏந்தனாரில் கையில் ஆயுதம், அது பயங்கரவாதம் என்றால் அந்த பயங்கரவாதத்தை பிரசவிச்ச தாய் சிங்கள அரச பயங்கரவாதம். அதை சர்வதேச பன்னாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும், என் இன சொந்தங்களும் புரிஞ்சுக்கணும். நாங்கள் அறவழியில் போராடி அரசியல் போராட்டம் தோற்ற இடத்துல இந்த ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி பிரசவிக்கப்படுது. ஏன்? அரசியல் போராட்டத்திலே அந்த உரிமையை கொடுத்திருந்தா என் தலைவன் கையில் ஆயுதம் வந்திருக்காரு. புரியுதா உங்களுக்கு? காலம் கையளிச்சிருக்காரு. அப்ப அந்த இடத்தில் எங்களை அடக்கி ஒழித்தவன், என் நிலத்தை பறித்தவன், என் அக்கா தங்கையை வன்புணர்வு செய்தவன், என் வீட்டை இடித்தவன், நாட்டை அழித்தவன், ஆயுத பலத்தை கொண்டு. அப்ப எந்த ஆயுதத்தை எடுத்து என் இன மக்களை அழிக்கிறாதோ சிங்கள இராணுவம் அரசாட்சி, அந்த ஆயுதத்தை எடுத்துத்தான் என் இன மக்களை காப்பாற்ற வேண்டும், தற்காக்க முடியும், பாதுகாக்க முடியுங்கிற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு அங்க ஆயுத போராட்டம் அவசியமாயிருது. ஆனா இந்த நிலத்துல அவருடைய பிள்ளை நான் நிற்கிற இந்த இடத்துல எனக்கு இங்கே என்ன வருதுன்னா, என்னை அடக்கி ஒடுக்கி என் உரிமையெல்லாம் பறித்து என்னை அடிமைப்படுத்தி என்னை பிச்சைக்காரக்காக்கி இந்த 5க்கும் 10க்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் அல்லாட ஒரு ஈன கூட்டமாக மாற்றி நிறுத்தி இருக்கிறது. கண் முன்னாடி எங்கள் வளத்தையெல்லாம் களவு கொண்டு போகுது. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சி முறையை செய்வோம்னு என்னை ஆயுத பலத்தில் இல்லை, என்னுடைய வாக்கை வாங்கி அதன் மூலம் அரசியல் அதிகாரத்துக்கு என்னை அடக்கி ஒடுக்கி ஆள்றான், அடிமைப்படுத்தி ஆள்றான். அங்கே என் தலைவன் தூக்கியது தேவை துவக்கா இருந்துச்சு. அவர் பிள்ளைகள் எங்களுக்கு இந்த காலத்தில் தூக்க வேண்டியது துவக்கு இல்லை, வாக்கா இருக்கு. 2 வெவ்வேறு. ஆனால் எங்கள் தலைவருடைய இது என்னன்னா, அவர் நிற்கிற களத்தில் அவருக்கு ஒரு சிக்கல் இருக்குல்ல, அது இராணுவ அரசியல். அங்கே ஒரு துரோகின்னா சுட்டுட்டு போகலாம், எங்களுக்கு ஒரு துறையின்னா விட்டுட்டு தான் போகணும். அங்கே ஆயுத போர், இங்கே அறிக்கை போர், அது பெரிய அக்க போர், மாதிரி தீட்டிட்டு அவரை பற்றி தெரியாதா? அவர் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது வேற. அவருடைய கனவை நாங்கள் சுமந்து போகிறோமே ஒழிய பயணம் ஒன்று தான், இலக்கு ஒன்று தான், பாதை வேற. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லை? அதே அவரே சொல்றாரு, எங்களுக்கு பயணம் மாறலாம், பாதை மாறலாம், பயணத்தினுடைய முறை வழித்தடம் மாறலாம், எப்படி சொல்றது, இப்படி பயணிக்கலாம் அப்படி பயணிக்கலாம், ஆனால் இலக்கு ஒன்று தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ போராட்ட வடிவம் மாறலாம், போர் முறை மாறலாம், ஆனால் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. அதை கவனிச்சுக்கணும். அதனால அவர் எப்படி போர் வியூகங்களை வகுத்து போவாரோ அது மாதிரி அவர் பிள்ளைகள் நாங்கள் இங்கே வகுத்து போகிறோம். அவருக்கும் ஒரு எதிரி சிங்களம் மட்டும் இல்லை, உலக நாடுகள் எதிரி, எங்களுக்கும் ஒரு எதிரி மட்டும் இல்லை, எல்லாரும் எதிரி. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வேற கேள்வி? உங்களை புலம்பதிந்த ஈழத்தமிழர்கள் தங்கள் அரசியலுக்கான சாதகமாகவும் பாதகமாகவும் இருவேறு நிலையில் பார்த்து வருகிறார்கள். அவர்களுக்கான உங்களது வெளிப்பாடு எப்படியானதாக இருக்கும்? இல்லை, இதில் உங்களுக்கு
நான் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி நான் 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் அன்னையை சந்திக்கும்போது இந்த மக்கள் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க நம்மளை ஆதரிக்கலை, இவங்களை ஆதரிக்கலை, இப்படி விமர்சிக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லும்போது என்கிட்டே எங்கள் தலைவரை விமர்சித்தெல்லாம் இருக்குது. இப்போ நான் அவர் மேலே பெரும்பட்டு கொன்ற ஒரு மகன்கனால எல்லாரும் என்கிட்ட குறைபடும்போது அந்த குறைகளெல்லாம் இவங்க அப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்களா, நான் ஆர்வம் தானே, ஆர்வம்னு சொல்ல முடியாது, ஆர்வ கோளாறு மாதிரி இருப்பேன். அப்போ சின்ன பிள்ளைய இப்போ என்னையே ஒரு சின்ன பிள்ளை எப்படி சந்தித்து ஆர்வமாக பேசுவாங்களோ அப்படி உரையாடினேன். அப்போ அவர் சொன்னது விமர்சனம்ங்கிறது வெறும் சொற்கள் தானப்பா, நம்மளை காயப்படுத்தும் கற்கள் ஒன்றும் இல்லையே, வீசுகிறவர்கள் வைரக்கற்களை விட்டெறிந்தால் எடுப்போம், வெறுங்கற்களை விட்டிருந்தால் தடுப்போம், தானே, இதுக்கு என்ன உங்களுக்கு புரியுதா, அவ்வளோதான், அதை முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் யாருமே சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு ரொம்ப நேரம் அங்கே பேசிக்கிட்டே இருந்தேன். தொணன்னு பேசுவோம்னு சொல்லுவாங்களா, அப்படி பேசிகிட்டே இருந்தேன். அவர் எப்பவும் தெரியும் இமைக்காமல் முட்டு வயலுக்கு வச்சு கேட்டே இருப்பார். நாங்கள் நேருக்கு நேரம் அண்ணன் தம்பி தான். அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாற்காலி, நான் இங்கே ஒரு நாற்காலி. பேசிடும் கடைசியாக பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் நாங்கள் சூட்டு பயிற்சி இருக்கோம், இங்கே போய் வர்றோம், ஒரு உட்காந்துருக்கோம், அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ எல்லாம் சரியில்லைன்னா சார், எல்லோரும் சரியாக இருந்தால் நாம் போராட வேண்டிய தேவை ஏப்பா உருவாகுது, வாங்க அப்படின்னா. அப்புறம் சொன்னேன், மக்கள் நம்ம போராட்டத்தை புரிஞ்சுக்கிறவே இல்லை, அதை புரிஞ்சிக்கவே இல்லை, இது இப்படி சொல்லுவாங்களே. அது சொல்லும்போது இல்லை, நமக்குள்ள இருக்க வழி, எனக்குள்ள இருக்க ஒரு ஆதங்கத்தை எங்கள் அண்ணன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை பேர் உயிரை கொடுத்து நம்ம போராடுறோம், இதை கூட நம்ம இன மக்கள் புரிஞ்சுக்கலையே வைக்கலைன்றது பாவ மக்கள், அவ்வளோதான், முடிச்சுட்டாரு. புரியுதா? அது மாதிரி இப்போ சொல்கிறவங்கள இங்கே நம்ம ஏற்பவர் எதிர்ப்பவர். எங்கள் அண்ணன்கிட்ட சொன்னாங்க எல்லாரும் உங்கள் அண்ணன் போர் செய்த அளவிற்கு அரசியல் செய்யலைன்னு ஒரு குற்றச்சாட்டு. அதை எங்கள் அண்ணன்கிட்ட நான் வைக்கிறேன். இப்போ சொல்லும்போது நான் தண்ணிக்குள்ளே நிற்கிறேன், நான் நீஞ்சலா, தரையில் நிற்கிறது யார்? நீங்கள் தானே ஓடணும். இப்போ நானே போரும் செய்யணும், நானே அரசியலும் செய்யணும்னா இந்த நாடு எனக்கானதா நமக்கானதான்னு கேட்டார். நீங்கள் பதில் வச்சிருக்கீங்களா? என்கிட்டையும் பதில் இல்லை. புரிஞ்சிருச்சா அவங்களுக்கு? அப்போது தரையில் நிற்கிறது யார்? தாயக தமிழகத்திலையும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற என் இன மக்கள் நீங்கள் தான் இருக்கிறீங்க, நீங்கள் தான் அதை செய்யணும். அண்ணன் போர் செய்யும்போது போருக்கான காரணத்தை நீங்கள் தான் எடுத்து பேசணும். போர் ஏன் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லணும். தமிழர்களுக்கு ஏன் தாயகம் வேணுங்கிற தேவையை நீங்கள் தான் சொல்லணும். அதையும் நானே செய்யணும்னா இந்த நாடு எனக்கானதா நமக்கானதான்னு கேட்டார். இப்போ நான் என்ன செய்யணும்னா, இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதை போய் நீங்கள் செய்யுங்க. எப்படி சொல்கிறாரு? இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்கல்ல அரசியல் செய்யலன்னு, நீங்கள் போய் அதை செய்யுங்க. போங்க, அண்ணன் இதை செய்கிறேன், நீங்கள் அதை செய்யுங்க. ஏன் நமக்கு தாயகம் தேவைப்படுது? நாம் யார்? நம்ம மொழியின் செழுமை என்ன, பெருமை என்ன, அதுவும் தோற்றுவாய் என்ன, நம்ம இனத்தின் பெருமை என்ன, வரலாறு என்ன, இதையெல்லாம் உங்களை விட்டால் யாரும் போய் சொல்ல முடியாது. உங்களுக்கும் கீழே வர்ற பிள்ளைகளுக்கு படிப்பிச்சுக்கிட்டே இருங்க, போங்க, அது உங்களால் தான் செய்ய முடியுங்கிறார். அதை பக்கத்தில் நிறுத்தி வச்சு சுடுறாரு. சுட்டு அந்த வெடிக்கிற தோட்டாவை பார்த்து, அண்ணன் துவக்கிலிருந்து வர தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கோ அது உங்கள் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்குது. ரெண்டும் சேர்ந்து வெடிச்சாதான் வெடிவு. எப்படி? ரெண்டும் சேர்ந்து வெடிச்சாதான் விடுதலை. அண்ணன் இங்கே வெடிக்கிறேன், நீங்கள் அங்கே வெடிங்கன்னு அனுப்புனார். அதனால் இது ஆதரிக்கல. புரட்சியாளர் லெனின் சொல்கிறார், உன்னை விமர்சிக்கிறவனுக்கு நிரூபிக்க போராடாதே, உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையாக இருக்க போராடுன்னு. உங்களுக்கு புரியுதா? நீ எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க நீ பாடுபட்டினா யாருக்குமே நல்லவனாக இருக்க முடியாதுன்றாரு. இப்போ நான் என்னை நம்பி 36 லட்சம் பேர் வாக்கு செலுத்திருக்காங்க. அந்த மக்களுக்கு உண்மையாக இருக்கத்தான் நான் போராடணும். இந்த 36 எப்படி ஆக்குறது? 76, 96, 1,96,00,000 இப்படி ஆக்கி அதிகாரத்தை கைப்பற்றுறது தான் நான் முனைவேனை ஒழிய, விமர்சிக்கிறவங்கள், கருத்து சொல்கிறவங்களுக்கு இவ்வளவு எடுத்து பேசின பிறகும் நம்பகம் வரலன்னா அது தவறு என்னதில்லை, அவங்களது. அதனால் புரியுது, ஏற்போர் எவர் வரினும் ஏற்போம், எதிர்ப்போர் எவர் வரினும் அவரையும் ஏற்போம். அவ்வளோதான் எங்களுக்கு. உங்களுக்கு புரியுதா அவங்களுக்கு? ஏன்னா நாங்கள் போராடுவது, எங்கள் தலைவர் போராடியது, எங்கள் மாவீரர்கள் போராடியது, எங்கள் விடுதலையை ஆதரிக்கிறவர்கள், ஆதரிக்காதவர், ஏற்பவர்கள், எதிர்ப்பவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து ஒரு தேச விடுதலைக்கு தான் போராடணும். உங்களுக்கு புரியுதா? அப்போ அதனால அவர்களுக்கு வேலை எங்களை விமர்சிப்பது, எங்களுக்கு வேலை அவர்களுக்கும் சேர்த்து போராடுவது. நன்றி சீமான் அவர்களே. உயிரோடை தமிழ் மக்கள் வானொலிக்காக நீங்கள் உங்கள் இக்கட்டான இந்த நிலையிலும் மிக விரைவாக உங்கள் மாநாடு நடக்க போகின்றது அடுத்த காரிக்கிழமை. அதை ஒட்டி நீங்கள் எவ்வளவோ வேலையில் இருக்கும் பட்சத்தில் எங்களுக்காக உங்கள் இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த பேட்டியை தந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. உயிரோடை தமிழ் வானொலி கேட்டு ரசிக்கும் என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும்
உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.